வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வியே இளையராஜா அவர்கள் சமீபத்தில் நடந்த நிகழ்வு, அவர் அவமதிக்கப்பட்டதா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களுடைய பதிவு அப்படி இருந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இசைஞானி இளையராஜாவை அந்த அதுக்கு பேர் என்ன, கருவறை கூட கிடையாது, அர்த்தமண்டபம் அந்த இடத்துக்குள்ளே அனுமதிக்கிறன்ற தொலைக்காட்சி வழியாக தான் நம்ம அந்த செய்தியை பார்க்குறோம். தொலைக்காட்சி வழியாக அந்த செய்தியை பார்த்து எல்லா ஊடகங்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு பொதுவாக ஒரு கேள்வி இருக்குது. நான் இந்து மதத்தில் ஆண்டாள் கோயிலில் கருவறைக்குள்ளே அனுமதிக்கலைன்ற அந்த கேள்விக்கே வரலை. எல்லாரும் கேட்குற அந்த கேள்விக்கு வரல. எனக்கு ஒரு பொது கேள்வி. நான் ஒரு இறை நம்பிக்கையாளர், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், இறைவன் தான் இந்த மனிதர்களை படைத்தான் அப்படின்றது உண்மையானால் அவன் எப்படி மனிதர்கள்ட்ட பாகுபாடு பார்ப்பான்? பாகுபாடு பார்க்குறவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இந்த கேள்வி எனக்குள்ளே எப்பயுமே இருக்குது. இது இது இஸ்லாமிய மதம் செஞ்சாலும் சரி தான், இந்து மதம் செஞ்சாலும் சரி தான், கிறிஸ்தவ மதம் செஞ்சாலும் சரி தான். நாங்கள் கோவிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாது, இல்லை இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரக்கூடாதுன்னு சொல்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த புள்ளியிலேருந்து தான் என்னுடைய கேள்வி எழுது. நான் இப்படி பண்ணிட்டீங்க, இதை விட சிறந்த மதம் இஸ்லாம், அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே நான் வரலை. என் பார்வை அது கிடையாது. அப்போது ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தாலும், தேசத்தின் முதல் குடிமகனாக இருந்தாலும், இசை ஞானியாகவே இருந்தாலும், நீ இது வரைக்கும் தான் வரணும், இதுக்கு மேலே வரக்கூடாதுன்ற அந்த பாகுபாடு இருக்குல்ல, அது எனக்கு பயங்கரமான கேள்வியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுதான் என்னுடைய நீங்கள் பதிவு போடுறப்ப மிகப்பெரிய விவாத பொருளாக மாறும், உங்கள் மீது நிறைய விமர்சன கணைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் போகிறேன்.